இதுதான் அம்மா என் கேள்வி. நீங்களா? என்ன ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? என்ன மஞ்சு, எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு நிஜமா உனக்கு தெரியாதா? இல்ல சும்மா போட்டு வாங்குறியா? போட்டு வாங்குற அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் என்னங்க நீ பிரச்சனை? உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ற பொண்ணுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒன்ற அண்ணியா நான் இங்க வரல, ஒரு ஸ்டூடெண்டோட தாயா தான் இங்க வந்திருக்கேன். பாரதிக்கு உனக்கு என்னதான் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் அவகிட்டே வம்பு வளர்த்திட்டு இருக்க, அவளை அவமானப்படுத்துற, அடிக்கிற, கிளாஸ விட்டு வெளியில துரத்துற. இதே உன் பிள்ளையா இருந்தா நீ அப்படி செய்வியா? ஏன் புள்ளனா உனக்கு அவ்வளோ இலக்கறமா? யார் வந்து கேட்க போறாங்கன்னு பாக்கலாம்னு நினைக்கிறியா? அதை தெரிஞ்சுட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். நீங்க ஒரு ஸ்டூடெண்டோட தாயா வந்து கேக்குறதுனால நானும் ஒரு டீச்சராவே இதுக்கு பதில் சொல்றேன். நான் மத்த பிள்ளைங்களுக்கு எப்படி டீச்சரா இருக்கிறேனோ அதே மாதிரிதான் உங்க பிள்ளைக்கும் டீச்சரா இருக்கிறேன். அவ ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே நடந்துக்கிறது இல்ல. என்ற கிளாஸ்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த 30 பேர்ல இவ மட்டும்தான் திமிரா நடந்துக்கிறா. என்ன டீச்சரா மதிக்காம பேசுறா. கிளாஸ் எடுத்தா அலட்சியமா பாக்குறா. இதுக்கு நான் இடம் கொடுத்தா ஸ்கூல் நிர்வாகம் என்ன சொல்லும்? என்ற அண்ணன் பொண்ணுங்கிறதுக்காக நான் தான் இடம் கொடுத்து வச்சிருக்கேன்னு என்ன தப்பா இல்ல பேசுவாங்க? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை திருத்தி சரியான வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவ படிக்கிறாளா இல்லையான்னு கவலைப்பட வேண்டியவன் நான். நீங்க அப்படி கவலைப்பட்டதாவே தெரியலையே. ஒரு நாளாவது அவளோட மார்க் லிஸ்ட் எடுத்து பாத்திருக்கீங்களா? எதுலயாவது அவ பாஸ் ஆயிருக்கிறாளா? எல்லா ரிப்போர்ட் கார்டுலயும் எங்க அப்பாவோட கைரேகை தான் இருக்கு. பொட்ட புள்ளைய இப்படி வளர்க்க கூடாது. அவ வாழ்க்கையை இது பெரிய அளவுல பாதிக்கும். ஆனா உன்ன வளர்ப்பு சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அண்ணன், தாத்தா, பாட்டி எல்லாரும் சேர்ந்து தானே வளர்த்தீங்க. அண்ணி, அவங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. பேத்தி மேல பாசத்தை பொழிஞ்சு அவ கேட்டதையெல்லாம் கொடுத்து அவளை நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்க அவளுக்கு அம்மா, நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். தப்பு பண்ணா நீங்களும் திட்டி அதை சரி பண்ணணும். அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவ எப்படி திருந்துவா? அவ சின்ன பொண்ணு தானே, அதுக்கு வயசு வாழ்க்கைன்னு வரப்போ எல்லாம் தானா கத்துக்குவாங்க. அவ எதிர்காலத்தை பத்தி நான் பாத்துக்கிறேன். இப்ப அவ ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லி வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்காக தான் நான் உன்னைய பார்க்க வந்தேன். அவ வராததுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு வாயேன். நான் வந்து அவளை சமாதானப்படுத்தணுமா? வேட்டா அவகிட்ட மன்னிப்பு கூட கேட்க சொல்லுவீங்க போல இருக்கு. உன்னால வந்த பிரச்சனையை நீதானே வந்து தீர்த்து வைக்கணும். உன் அண்ணன் பொண்ணு படிக்காம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறது உனக்கு சரின்னு படுதா? வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கோங்க, நான் ஒன்னும் சொல்லலையே. 4 சாத்து சாத்தி கிளாஸுக்குள்ள கொண்டு வந்து போடுங்க. மத்த குழந்தைங்களுக்கு நான் என்ன கிளாஸ் எடுக்கிறேனோ அதை அவளுக்கும் எடுக்கிறேன். ஆனா ஒண்ணு, அவ திமிர எல்லாம் வீட்லயே மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்டா அனுப்பி வைங்க. நீ என்றகிட்டே இப்படி பேசுறியே, அவகிட்ட எப்படி பேசுவ? நீங்க கூப்பிட்டதும் உங்க கூட உங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணுகிட்ட சாரி கேட்டு அவளை நான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வந்தா நான் நல்லவளா? அண்ணி, எனக்கு உங்ககிட்ட இருந்தோ உங்க பொண்ணுகிட்ட இருந்தோ எந்த நல்ல சர்டிபிகேட்டும் வேணாம்.
இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு பாருங்க மஞ்சு டீச்சர் எப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க. உங்ககிட்ட நான் இப்படி பேசுறது பாரதி கெட்டு போக நீங்க காரணமா இருக்க கூடாதுன்னு சொல்லதான். அத புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீ வீட்டுக்கு வர மாட்டியா? ஏதாவது விசேஷம் இருந்தா கூப்பிடுங்க, வரேன். பாரதிய சமாதானப்படுத்த வருவேன்னு உங்க கனவுலையும் நினைச்சிடாதீங்க. டீச்சர் தொழில் ஒன்னும் இன்னும் அந்த அளவுக்கு தரங்கிட்டு போகல. நான் வரேன். கண்ணம்மா, இந்த பாரதிய பாத்தியா? எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்க நேரத்துல கிளாஸ்க்கு வராம இருக்கா. அவ மாத்திக்கவே மாட்டேங்கிறா. மஞ்சு டீச்சர் எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருக்காங்க, அவங்கள போய் எதிர்த்து பேசுறா. அதனால ஆருக்கு நஷ்டம்? எங்க அப்பா எங்க வீட்ல அடிக்கடி சொல்லுவாரு, விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனது இல்ல, கெட்டு போனவங்க விட்டு கொடுத்தது இல்லைன்னு. பாரதி யாருக்கும் விட்டு கொடுக்காம இருந்தனாலதான் இப்படி ஆயிட்டா. பட்டா தெரியும்டா. என்ற சாப்பாடு காலி ஆயிடுச்சு. இனி கண்ணம்மாவும் கணபதியும் இன்னும் பாதி கொடி தாண்டல. உனக்கு அவசரம், அப்படியே முழுங்கிட்ட. போய் கழுக்கி சுத்தம் பண்ணு. ஏன் இன்னைக்கு ஒரு நாள் நீ கழுவி கொடுக்கறது? நாளைக்கு அவனா சொத்து இழிச்சவன் உனக்கு புருஷனா வருவான், அவங்கிட்ட கொடுத்து கழுவி கொடுக்க சொல்லு. போவியா? சரி வரேன் கண்ணம்மா. கணபதி, ஏன் டல்லா இருக்க? எங்க அப்பாக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு கண்ணம்மா. அதனால இந்த வருஷத்தோட இந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டேன், வேற ஸ்கூல்ல சேர்த்துருவாங்க. நீ எந்த ஸ்கூல்ல சேர்ந்தாலும் ஒழுங்கா படிக்க மாட்டியேடா. அடுத்த வருஷமாவது படிக்காம இருக்க முடியுமா? எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளையும் பிரிஞ்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது கண்ணம்மா. எப்படி பார்த்தாலும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சுதாண்டா போயாகணும். ஆம்பளையா இருந்தா எந்த ஊர்லயும் எந்த நாட்டிலயும் வேலை தேடி போகணும். பொண்ணா இருந்தா ஆருக்கோ வாக்குப்பட்டு அங்க போய் வாழணும். இது என்ற அப்பத்தா அடிக்கடி என்ற கிட்ட சொல்லும். ஃப்ரெண்டா இருக்கவங்க எங்க வாழ்ந்தாலும் ஃப்ரெண்டா இருக்கலாம்டா. நான் எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்டா இருப்பேன் கண்ணம்மா. இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா? அந்த 50,000 ரூபாய் விஷயம்தான். அது முடிஞ்சு போன விஷயம்டா. அத பத்தி இன்னுமா கவலைப்பட்டுட்டு இருக்க? கவலைப்பட காரணம் இருக்குது கண்ணம்மா. அதுல என்ன உண்மை இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். தெரியும்டா, நீ ஏதோ குடும்ப விஷயத்துக்காக அந்த பணத்தை எடுத்துட்டேன்னு. இல்ல கண்ணம்மா, அது பொய். எனக்காக நான் அந்த பணத்தை எடுக்கல. பாரதி தான் அந்த பணத்தை உங்க டிஃபன் பாக்ஸ்ல இருந்து எடுக்க சொன்னான். அதை எடுத்து நான் பாரதி கிட்ட தான் கொடுத்தேன். பாரதி அதை எடுத்துட்டு போய் கிணத்துக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டா. ஏன் பாரதி இப்படி செஞ்ச? அத கண்ணம்மா கிட்டே கொடுத்துருக்கலாமே நான் கேட்டேன். என்ன தோக்கடிச்சு அவ ஜெயிச்சு வாங்கின பணம் கிணத்துக்குள்ள தாண்டா போகணும்னு சொல்லிட்டா. நானும் இந்த உண்மையை சொல்ல பயந்துட்டு மறைச்சிட்டேன். மஞ்சு டீச்சர் உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சதும் அவ வீட்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு உன்றகிட்ட கொடுத்துட்டு திருட்டு பழி ஏமால போட்டுட்டா. நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மனசுல வச்சுட்டு அந்த பழியை ஏத்துக்கிட்டேன். உன்ற அப்பதான் செத்தப்போ நான் அவங்க செத்து கிடந்ததை பார்த்தப்ப நான் பயந்து போயிட்டேன் கண்ணம்மா. பாரதி பணத்தை கிணத்துக்குள்ள போடாம உன்றகிட்ட கொடுத்திருந்தா உங்க அப்பத்தாக்கு நடக்க வேண்டிய ஆபரேஷன் நடந்திருக்கும்ல. ஒருவேளை இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. பாரதினாலதான் உன்ற அப்பதான் செத்துருச்சுங்கிற ஒருத்தல் எனக்கு இருந்துட்டே இருக்குது கண்ணம்மா. இந்த உலகத்துல நீ யார்கிட்ட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க, பாரதி கிட்ட மட்டும் வேணாம். ஏன்னா அவ உன்னை ஒரு ஏமாளியா பாக்குறா, நீயும் ஒரு வெகுளியாவே இருக்கிற. அதனாலதான் இந்த உண்மையை நான் உன்கிட்ட சொல்றேன். பாரதிக்கு என்னடா துரோகம் பண்ண? நீ சொன்ன மாதிரி அந்த பணம் என்கிட்ட இருந்திருந்தா என் அப்பத்தவ நான் காப்பாத்திருப்பேனடா. பணம் இல்லைங்கிற காரணத்தாலதான் ஆபரேஷனே நடக்கல. கூட நட்பை வச்சு என் அப்பத்தவ கொன்னுட்டேனேடா. கண்ணம்மா, அவளுக்கு நானும் உடந்தையா இருந்துட்டேன்.
என்ன மன்னிச்சிரு கண்ணம்மா. உன்னை மன்னிச்சிட்டா என்ற அப்பதான் உசுறு திரும்ப கிடைச்சிருமா? பாரதி கொடுத்த 50,000 கொண்டு போனா என்ற அப்பதான் எந்திரிச்சு வந்துருமா? உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு அப்பாவே ஆடு மேய்க்கிற கிளவிதான் கிடைச்சதா? சாரி கண்ணம்மா, எனக்கு சீரியஸ்னஸ் தெரியல. போடா, போனது போனது தானே. கணபதி, நீ கிளம்புடா. நான் இந்த பக்கமா போறேன். ஏன் இந்த பக்கம் போற? பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு இந்த பக்கம் தானே போகணும். எனக்கு மனசே சரியில்லடா. நீ போ, நான் எங்கேயாச்சும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். உனக்கு மனசு சரியில்லாததுக்கு நான் தானே காரணம். பாரதி பத்தின உண்மைய நான் சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. சொன்னாதானடா ஒருத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்க முடியும். நான் இப்ப பாரதி தான் பார்க்க போறேன். வேணாம் கண்ணம்மா, நான் சொன்னதை வச்சு அவகிட்ட எதையும் கேட்காத. அதுக்கும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்துருவா. இல்லடா, ஏன் அவ அப்படி செஞ்சா? நான் கஷ்டப்பட்டு விடிய விடிய படிச்சு போட்டியில கலந்து ஜெயிச்சு வாங்கின பணம்டாது. அதை திருடி கொண்டு போய் கிணத்துக்குள்ள தூக்கி வீசிட்டு என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. எப்படிடா கேட்காம இருக்கிறது? கேட்டு என்ன ஆக போகுது? தேவையில்லாம சண்டை தான் வரும். சண்டை போடுறது எனக்கு தாண்டா புதுசு. பாரதிக்கு அது பழசுடா. அவ கொடுத்த பணத்தை நான் டாக்டர் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அதை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துறேன். அதை கொடுத்துட்டா அவளுக்கும் எனக்குமான எந்த கடனும் இருக்காதுடா. அப்பத்தாவுக்காக பணத்தை வாங்கிட்டோமேன்னு எனக்கும் ஒருத்தல் இருக்காது பாரு. உன்ற பணத்தை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டா அது அவ செஞ்ச தப்பு. அந்த பணத்தை தானே அவ உன்கிட்ட கொடுத்துருக்குறா. அது எப்படி அவ பணமாகும்? அது உன்ற பணம் தான் கண்ணம்மா, அது திருப்பி கொடுக்காத. இல்லடா, அவ என்கிட்ட கொடுத்த பணத்தை அவகிட்டே திருப்பி கொடுத்துடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டாக்டரை பார்த்து பணத்தை வாங்கி அதை பாரதி கிட்ட கொடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். நீ போ. தரகிடதும் கிருதத்தும் தலக்குதும் தக்கடக்கு தரகிடதும் தக்கடக்கு தரகிடதும் தக்கடக்கு தரகிடதும் துத தக்கடக்கு தரகிடதும் 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 தரகிடதும்
மல்லிகா எதுக்கு இங்கே வந்திருக்கிறா? ஒருவேளை என்ன பார்க்க வந்திருப்பாளோ? ம். மல்லிகா, ஆச்சரியமா இருக்கு. ஸ்கூலுக்கு வந்திருக்க, என்ன விஷயம்? அது வந்து என்னைய பார்க்க வந்தியா? என்ன பார்க்க வந்தா நேரம் உள்ள வந்திருக்கலாம்ல, ஏன் இங்கேயே நின்னுட்ட? நானு உன்னை பார்க்க வரல மஞ்சு. என்னைய பார்க்க வரலையா? என்ன தவிர இந்த ஸ்கூல்ல உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாரும் இல்லையே மல்லிகா? அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் மஞ்சு. ஆனா எனக்கு வேண்டியவங்க யாரும் இங்க இருக்காங்க மஞ்சு. யாரு? எந்த டீச்சர்? அவங்க பேர் என்ன? டீச்சர் இல்ல மஞ்சு, ஒரு ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா? யாரு? எந்த கிளாஸ்? பேர் சொல்லு. பேரு பேரு பேர் தெரியல. பேர் தெரியல, வேண்டியவங்கன்னு சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல மல்லிகா. மஞ்சு, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் உன்கிட்ட சொல்லாம இருந்தா என் நெஞ்சே வெடிச்சு போயிடும். தினம் தினம் என் மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த விஷயம் ஊரையும் உலகத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பாவி நான் தான் மஞ்சு. சொல்லணும்னு வந்துட்டேன், பரவாயில்ல சொல்லு. நீ என்ன சொல்றியோ அதை நான் வெளியில சொல்லவே மாட்டேன். உன் அண்ணனும் நானும் காதலிச்சோங்கிற விஷயம் உனக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி நாங்க கணவனும் மனையுமா ஒரு நாள் வாழ்ந்துட்டோம். அந்த ஒரு நாள் வாழ்க்கையில நான் ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டேன். உங்க அப்பாவோட மிரட்டலுக்கு பயந்து நாங்க ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பொன் குழந்தைய பெத்தெடுத்தேன். ஆனா அந்த குழந்தைய எங்க அப்பா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. ஆனா பிரிச்ச நாள்ல இருந்து நேத்து வரைக்கும் அத பத்தின எந்த தகவலும் இல்ல. அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு என் வீட்டு வாசலுக்கு ஒரு பொண்ணு வந்து நின்னா, என்னையே பாத்துக்கிட்டு இருந்தா. அவளோட அந்த பார்வையில 1000 ஏக்கங்கள் தெரிஞ்சது. திடீர்னு என்ற பக்கத்துல ஓடி வந்தா, என்னைய அம்மான்னு கூப்பிட்டு என்னைய கட்டி பிடிச்சா, முத்தம் வச்சா. அவ்வளவுதான். திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஓடிட்டா மஞ்சு. என்னது? கண்ணம்மா ஒன்ற வீட்டுக்கு வந்துட்டாளா? கண்ணம்மா? அந்த பொண்ணு பேரு கண்ணம்மாவா? இல்ல, அது அது வந்து மஞ்சு சொல்லு மஞ்சு, அந்த பொண்ணு பேரு கண்ணம்மாவா? இல்ல மல்லிகா, நான் ஏதோ அவசரத்துல வேற ஏதோ பேர் சொல்லிட்டேன். இல்ல, நீ என்ற கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. அந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் உன்னைய மறந்து நீ அந்த பேரை சொல்லிட்ட. யார் அந்த கண்ணம்மா? சொல்லு மஞ்சு, நீ சொல்ல போறியா இல்லையா மஞ்சு? என்ற தவிப்பு என்னங்கறத புரிஞ்சுக்காம இருக்கியே. இந்த பார், நீ மட்டும் சொல்லாம இருந்தா நான் செத்துருவேன் மஞ்சு. என்னால முடியல மஞ்சு. சொல்றேன் மல்லிகா, சில ரகசியங்களை வெளியில சொன்னா அது சிலரோட வாழ்க்கைக்கே இடைஞ்சல் ஆயிடும்னு தான் அதை ரகசியமா காத்துக்கிட்டு இருந்தேன். கண்ணம்மாவை பத்தின ரகசியத்தையும் நான் அப்படிதான் காப்பாத்தி வைக்கணும்னு என்ற மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன். சில ரகசியங்க மண்ணுக்குள்ள புதைச்ச விதை மாதிரி ஏதாவது ஒரு மழைக்கு பூமியை கிழிச்சு முளைச்சு வெளியில வரும். முக்கியமா உனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்ச ரகசியத்தை உன்கிட்டயே சொல்ல வேண்டிய நிலைமைய ஆண்டவன் கொண்டு வந்துட்டான். கண்ணம்மா நீ பெத்த பொண்ணுதான். நீ பெத்த குழந்தைய ஒரு கூடையில வச்சு உங்க அப்பா நடு ரோட்ல விட்டுட்டு போயிருக்கிறாரு. அத ஒரு பாட்டி பாத்துருக்காங்க.
அவங்கதான் அந்த குழந்தைக்கு கண்ணம்மான்னு பேரு வச்சு வளர்த்திருக்காங்க. அந்த பாட்டி கடைசி காலத்துல ஆடு மேய்ச்சி பொழப்பு நடத்தி இருக்கிறாங்க. கண்ணம்மாவும் அவங்கள அப்பத்தான்னு கூப்பிடுவா. அது மட்டும் இல்ல, அந்த அப்பத்தா மேல அவ உயிரையே வச்சிருந்தா. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸை விடவும் கண்ணம்மா ரொம்ப நல்லா படிப்பா. அதனால என்னையே அறியாம அவகிட்ட பாசத்தோட நான் பழகிட்டு இருந்தேன். படிப்புல மட்டும் இல்ல, எந்த போட்டி வச்சாலும் அவ ஜெயிச்சு காட்டுவா. அவ மேல எப்பவுமே எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. இவ்வளவுக்கும் மேல உனக்கும் என்ற அண்ணனுக்கும் பிறந்த பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ மேல இன்னும் அன்பு வந்தது. இனிமே அவளுக்கு எல்லாமே நான் தானே முடிவு பண்ணிதான் என்ற கூடவே அழைச்சிட்டு வந்தேன்.